பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. வாரத்தின் இறுதி நாளுக்கு தேவனுடைய கிருபையினால் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் 14ஆம் வசனங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிற நாம் வாரத்தின் முதல் நாளை நோக்கி தேவ கிருபையினால் நகருகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் பரிசுத்த நாள், சாபத் என்று சொல்லுவார்கள். தேவன் அந்த நாளை முக்கியப்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை, வாரத்தின் முதல் நாளிலே சீஷர்கள் கூடி அப்பம் பிட்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நாள். இதில் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம திங்கிங்கில் கொண்டு வரணும், நம்ம யோசனையில் கொண்டு வரணும். ஏன்னா அந்த நாளை நம்ம முக்கியப்படுத்தும் போது கர்த்தர் அந்த வாரம் முழுவதையும் நமக்காக முக்கியப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, 6 நாட்கள் சிருஷ்டிப்பை செய்த தேவன் 7ஆம் நாளில் ஓய்ந்து இருந்தார். ஓய்ந்திருந்தார்னா ரெஸ்ட் எடுக்கலை. ஓய்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம்னா, தான் உண்டாக்கினதான ஆதாமோடும் அந்த மனுஷனாகிய ஏவாளோடும் அவர் நல்ல உறவு கொள்றதுக்காக ஒரு நாள் வச்சுருந்தார். ஓய்ந்திருந்தார்னா ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. ஆண்டவருக்கு ரெஸ்ட்லாம் கிடையாது. ஓய்ந்திருந்து என்றால் என்ன அர்த்தம்னா, தான் உண்டாக்கினதான மனிதனோடும் மனுஷியோடும் அந்த ஒரு நாள் முழுசும் பேசி சஞ்சரித்து உறவாடி, அதான் அப்பா பிள்ளை உறவு. அந்த உறவை தான் கர்த்தர் நமக்கு தேவனுடைய சபையாகிய ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வைக்கிறார். ஆராதனை என்கிற பகுதியில் மனமகிழ்ச்சியாக வந்து அந்த அப்பாவை பார்த்து தோட்டத்தில் மகிழ்ந்து அவரோட உறவு கொண்டு பாடல் பாடி துதித்து அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்நிய பாஷையை பேசி கைகளை உயர்த்தி ஆராதித்து வசனத்தில் நம்ம மூழ்கடிச்சு அந்த நாள் முழுவதையும் முக்கியமாக எண்ணும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றார். 3 காரியத்தை அதில் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று என்ன? உனக்கு இஷ்டமானதை அன்றைக்கி செய்யாது. அந்த நாளில் ட்ராவல் வைக்கக்கூடாது, அந்த நாளில் என்டர்டெயின்மெண்ட் வைக்கக்கூடாது, பொழுதுபோக்கணும். வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு கிடைக்கிது பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் அப்படியே உல்லாசமாக போயிட்டு வரோம், வைக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு இஷ்டமானதில்லை, அதை அன்னைக்கு செய்யக்கூடாது. இஷ்டமானதை விலக்கு. 2வது, உன் வழிகளின்படி நடக்காத. அது என்ன? அன்னைக்கு தான் குலசம் விசாரிக்கிறது, யாரையாச்சும் ஒருத்தரை போய் பார்க்கணும், ஞாயிற்றுக்கிழமையில் அன்றைக்கி தான் அவங்க இருக்காங்க, உறவுகளை போய் பார்க்கணும், நண்பர்களை போய் பார்க்கணும். இந்த உன் வழிகளின்படி நீ நடக்காத. 3வது அது சொல்லுது, உன் சொந்த பேச்சை பேசாத. முக்கியமான காரியம். அதாவது என்ன? அன்னைக்கு உட்காந்து திட்டங்கள் தீட்டுறது, இப்படி நம்ம செய்யலாம், அப்படி நம்ம செய்யலாம், குடும்பத்தை இப்படி கொண்டு போகலாம், இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணலாம், இந்த வேலையை அப்படி பண்ணலாம், சொந்த பேச்சை பேசாமல். இந்த 3 காரியத்தை அந்த நாளில் செய்யாதன்னு சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2013 நான் பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் அவர்கள் சபையில் இருக்கிற ஒரு சில விசுவாசிகள் போயிருந்தப்ப ஒரு சாட்டர்டே நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க வேண்டியதாயிட்டு. அன்னைக்கு காலையில் நாங்கள் இந்தியா போல் எந்திரிச்சு காலையில் பார்த்தா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே சாப்பாடு இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்ட்டான். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாத்திரம் நாங்கள் காலையில் அப்படி அலைஞ்சிருக்கோம். ஒரு கடையும் கிடையாது, ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளோஸ், டோட்டல் சிட்டி அந்த சனிக்கிழமை முழுசும். ஏன்னா அவங்க யூதர்கள்,
பழைய ஏற்பாட்டை ஆசரிக்கிறாங்க. ஒரு கடை இல்லை, ஒன்றும் இல்லை. அன்றைக்கு தான் எங்களுக்கு தெரிந்தது எப்படி இந்த தேசம் கர்த்தருடைய பிரமாணத்தை அது இன்றைக்கும் கை கொள்ளுகிறது. அதனால தான் கர்த்தர் அது வைராக்கியத்தை கர்த்தர்கிட்ட காட்டுறாங்களே, அதுக்காக தான் அந்த தேசத்துக்காக கர்த்தர் இன்றைக்கும் வைராக்கியம் பாராட்டுறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நாமும் அதே போல் அந்த நாளை மகிழ்ச்சி நாளாக எண்ணும்போது 14ஆம் வசனம் சொல்லுது 2 ஆசீர்வாதங்கள். கர்த்தரில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. 2வது ஆசீர்வாதம், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில், அது ஆங்கில வேதாகமம் இப்படி சொல்லுது, ஐ வில் மேக் யூ ஃப்ளை. உங்களையும் உங்கள் தலைமுறையையும் கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைப்பார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். ஏனென்றால் தேவனுடைய நாளை நம்ம மகிழ்ச்சி நாளாக முக்கியப்படுத்துகிறோம். ஆலயத்துக்கு போங்க, சபைக்கு போங்க, நல்லா கர்த்தர மகிழ்ச்சியாக இருங்க. அந்த நாள் முழுசும் கர்த்தரோட செலவிடுங்க. ஊழியத்துக்கு போங்க, உங்களை நல்லா ஊழியத்தில் கர்த்தருடைய காரியத்தில் மாத்திரம் என்கேஜ் பண்ணுங்கள். திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் உங்களுடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த வாரத்தின் இறுதி நாள் வரைக்கும் எங்களை நடத்தினீர், கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய நாளை உமக்கு கொடுக்குறோம், அதில் மகிழ்ந்திருப்போம் ஆண்டவரே. முக்கியப்படுத்துகிறோம், காலை விளக்குகிறோம், சொந்த பேச்சை பேசலை, இஷ்டமானதை செய்யலை, மகிழ்ச்சி நாளாக நாங்கள் அதை எண்ணுகிறோம். கண்டிப்பாக நீர் எங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணுவீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் நல்ல முடிவெடுக்கட்டும், நல்ல தீர்மானம் எடுக்கட்டும். இந்த வார்த்தையின்படியே அவர்கள் செல்லுகிற நல்ல ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லட்டும். சாரோன் பெதேகோசே சபைக்கு வரட்டும். உடைய நாமத்தை உடைய பிள்ளைகள் உயர்த்தட்டும். கர்த்தரே அதை செய்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.